வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். வானத்தைப் போல மனம் படைத்தவன். ஆகாயமே எல்லை. அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. பஞ்சபூதத்துல நம்ம பார்க்காத ரகசியம் ஆகாயம் தாங்க. அதுல அப்படி என்னதான் இருக்கு? நான் சொல்ல போறத நீங்க கேட்டு முடிச்சதும், இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்க ஜோதிடர்களையோ ஜாதகங்களையும் பார்க்க தேவையே கிடையாது. ஏன்னா வானம் தான் இல்லை. உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னா எதனால இது நடந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு சுலபமா அதோட விஷயம் புரிஞ்சிடும். இதுக்கப்புறம் எதுக்குங்க நம்ம போய் அவங்கள போய் பார்க்கணும்? இந்த வானத்துக்கு சிதம்பர ரகசியம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த வானம் சம்பந்தப்பட்ட கோவில் தான் சிதம்பரம். இந்த இடத்துல சிதம்பர ரகசியம்னு ஒரு ரகசியம் இருக்கு. அதை கண்டிப்பா எல்லாரும் போய் பார்ப்பாங்க. கருவறையில கதவை திறப்பாங்க. திரையை விளக்குனதுமே அந்த இடம் ஆகாயத்தை தான் காமிக்கும். அங்க ஒரு தங்கத்துல வில்வ இலை போட்டிருக்கும். வெறும் ஆகாயம்தான் காமிக்கும். அப்படின்னா என்ன? இறைவன் என்பவன் ஒரு இடத்துல இருக்கிறவன் கிடையாது. அவன் இருக்கிற இடம் வெற்றிடம். எங்க வேணாலும் இருப்பான். அவன் இல்லாத இடமே கிடையாது. வெற்றிடத்துல தான் மௌனம் அதிகமா இருக்கும். உங்களுக்கு ஒரு ரகசியம் இங்க சொல்ல போறேன். அணுகுண்டு தயாரிக்கிறாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த அணுகுண்டு எங்க போய் விழுந்தாலும் வெடிச்சு சிதறி பல உயிர்களை பலி வாங்கிடும். இதுக்கு எவ்வளோ மருந்து போடணும் அப்படின்னா 99.9 இந்த அணு தயாரிக்கிறதுக்கு காலியா இருக்க வேண்டிய இடம் 99.9. மீதி அந்த ஒன்னே ஒன்று மாத்திரம்தான் அந்த மருந்து, கடுகளவுக்கு. அதுதான் உங்களுக்கு மிக பெரிய பிரம்மாண்ட வெடியை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி. சிதம்பர ரகசியன்றது ஒண்ணுமே இல்லை, எல்லாமே ஆகாயம்தான். கடவுளும் அதே மாதிரி இருக்கிறது கண்ணுக்கு தெரியாது, ஆனா இருக்காரு. அணுகுண்டுவும் அதே மாதிரிதான். 99.9 வெற்றிடம்தான். மீதி தான் அந்த வெற்றிடத்தை தீர்மானிக்குது. பூமி சூரியனுக்கு, அது இல்லாம கோடிக்கணக்கான கோள்களுக்கு, எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குது. இந்த பஞ்சபூதத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த ஆகாயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. எல்லா பூதத்தையும் தனித்தனியா தான் பார்த்தோம். காத்து எங்க இருந்து வருது? அந்த ஆகாயத்திலிருந்து. அடுத்தது நிலம் எப்படி நல்லா இருக்கு? ஆகாயத்துல இருக்கிற சூரியனால. தண்ணி எப்படி மழையா பெய்யுது? இங்க இருந்து ஆகாயத்துக்கு போகுது. அந்த சூரியன் ஆகாயத்துக்கு வந்து இந்த தண்ணியை உறிஞ்சி எடுக்குது, மழையா கொடுக்குது. அப்போ இந்த மொத்த செயலுக்கும் காரணம் இந்த ஆகாயம்தான். இந்த வெற்றிடம்தான் தீர்மானிக்குது. எப்பவுமே அமைதியா இருக்கிறாங்கல்ல, மௌனமா இருப்பாங்களே, அவன்தான் என்ன செய்வானே தெரியாது. எந்த நிமிஷம் வெடிப்பானோ ஒரு கணக்கு போட முடியாது. கடகடன் பேசுறவங்க கிட்ட கூட ஒரு 10-15 விஷயத்த உங்களால கிரகிக்க முடியும். ஆனா ஒண்ணுமே பேசாத மௌனமா இருக்கிறவங்கள தான் எல்லாருடைய கண்ணும் பார்க்கும். ஏன்னா இவன் என்ன செய்வான்னு தெரியாது. ஒருவேளை தாக்குவானா, இல்லைன்னா அமைதியா எந்திரிச்சு போவானா, இல்லை எதுவுமே பேசாம படுத்து தூங்குவானா தெரியாது. அதனாலதான் மௌனத்தோட சக்தி அதிகம். சிங்கம் கூட அமைதியா இருந்துச்சுன்னா அதுக்கு மரியாதை கிடையாது.
ஆனா அதோட கர்ஜனை இந்த காட்டையே நடுங்க வச்சிரும். அது மாதிரி தான் இந்த வானத்தோட கர்ஜனை தான் இடி. அந்த இடி சத்தத்தை கேட்டு நடுங்காத மனுஷனே கிடையாது. அத்தனை ஆற்றல். அதே மாதிரி இந்த வானத்துக்கிட்ட ஒரு அமைதி இருக்கு. அந்த அமைதிக்குள்ள நிறைய விஷயம் இருக்குது. இந்த சிதம்பரத்துல இன்னொரு ரகசியமும் இருக்குது. சிதம்பரத்துல நடராஜருடைய நடன கோலத்தை பார்க்கலாம். அதுல அவர் கால் வைக்கிற இடம்தான் மையப்புள்ளி. அதுதான் இந்த பூமியோட மையப்புள்ளி. சரியா அளந்து பார்க்கும்போது அதுதான் வருது. அப்போ நம்ம கிட்ட அந்த மையப்புள்ளி எங்க இருக்குது? இந்த வானம் அப்படின்றதுக்கும் நம்மளுடைய சக்கரம் எங்க இருக்கு அப்படின்னா தொண்டைக்குழி தான். தொண்டைக்குழி கிட்ட இருக்கிறது தான் அந்த வானத்துடைய சக்கரம், விசுத்தி. இதுதான் காஸ்மிக் கனெக்ஷன். அதாவது சிதம்பர மையப்புள்ளி, அந்த இடத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. வார்த்தை அவ்வளோ சக்தி வாய்ந்ததுங்க. அது வர்ற இடம்தான் நம்ம நெஞ்சுக்குழி. அந்த இடத்துல நீங்க பேசுற வார்த்தைக்கு அந்த இடம்தான் உங்களுடைய தரத்தை தீர்மானிக்குது. நீங்க பேசுற கம்பீரமான குரல் உங்களுடைய ஆற்றலை புரிய வைக்குது. நீங்க எடுக்கிற முடிவை தெரிய வைக்குது. அந்த சத்தம் அதுதான் அந்த தொண்டை. ஆகாயத்துல நிறைய பேர் போறாங்க, ஆராய்ச்சி பண்ண போறாங்க, ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு போறாங்க, இன்னொரு சூரியன் இருக்குதுன்னு போறாங்க. ஆனா யாராலையும் கால் வச்சு நடக்க முடியாது. ஏன்னா அந்த ஆகாயம் அங்க யாரையும் கால் பதிக்க விடாது. யாராலையும் கால் பதிச்சு நடக்க முடியாது. எல்லா இடத்துலையுமே காத்து மாதிரி போனாதான் முடியும். அப்படியும் போயிட்டு இவங்க ஒன்று கண்டுபிடிக்க போனா குறிப்பா அதை கண்டுபிடிக்க முடியாது. வேற ஒன்றை கண்டுபிடிச்சிட்டு வருவாங்க. ஆனா ஒரு விஷயம் பாருங்க, கிட்டத்தட்ட அந்த ஆகாயத்துக்கு எத்தனையோ பேர் ராக்கெட் மூலியமா எல்லா நாட்டை சேர்ந்தவங்களும் போனாங்க. ஆனா ஒரு விஷயம், அந்த சூரியனை யாராலையும் நெருங்க முடியல. அந்த ஆகாயத்துல மொத்தமா கணக்கு போட்டு இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்ல தெரியல. பூமியை கணக்கு போடுறாங்க. காற்று இத்தனை மில்லிமீட்டர் இருக்கு அப்படின்றாங்க. ஏதோ ஒரு கணக்கு சொல்றாங்க. சூரியன் இவ்வளோ ஒளி கொடுக்குது அப்படின்னு எல்லாத்த பத்தியும் சொல்றாங்க. நெருப்பு இவ்வளோ ஹீட்டு கொடுக்கும். ஆனா ஆகாயம் இவ்வளோதான் வெயிட் தாங்கும், இவ்வளோதான் இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு போடுற அளவுக்கு முடியாது. வானத்துக்கு எல்லையே கிடையாது. அத்தனை ஆற்றல் இருக்கு. இந்த வானத்துல ஒரு போராட்டம் நடந்தது. அதாவது அந்த இடத்துல மேகம் வானத்தை பார்த்து கேள்வி கேட்டுச்சான். என்ன நீ, நான் நினைச்சேன்னா உன்னை மறைச்சிருவேன் அப்படின்னு. அப்போ வானம் சிரிச்சுதான். வானம் எப்படி சிரிக்கும்? இடி இடின்னு சிரிச்சது. ஒரே நிமிஷம்தான் அந்த சிரிப்பு சத்தத்தினால மேகம் கரைஞ்சி பூமிக்கு மழையா பெஞ்சிருச்சு. ஆனா வானம் மாத்திரம் கம்பீரமா இருக்குது. இந்த வானத்துல மழையும் இருக்குது. மழை பெய்ய வைக்கவும் முடியும், வெயில் கொடுக்கவும் முடியும், பூமியை பாதுகாக்கவும் முடியும், காற்றை அனுப்பவும் முடியும், எல்லாமே செய்ய முடியும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஆகாயம் அசந்து போகவே போகாது. அதுக்கு எல்லையே கிடையாது. எதுக்கும் ஆர்ப்பாட்டமும் தெரிவிக்காது. இப்ப நான் சொன்ன பஞ்சபூதத்துல நிலத்துல நீங்க ரொம்ப துன்பம் கொடுத்துனீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். அது நமக்கு நல்ல கண்கூடா நீங்க பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பா நில விரிசலோ நில நடுக்கமோ ஏதோ ஒன்று.
தண்ணி அதுவும் சேம் அதே மாதிரி ஒரு சுனாமியாவோ இல்லை கடல் அலையாவோ இல்லை திடீர்னு ஒரு பனிப்பாறை உருகி வந்து ஒரு உலகத்தை அழிச்சது, எது வேணாலும் சொல்லலாம். காற்று, சூறைக்காத்து மரங்களை பிடுங்கின்னு போச்சு, மலையில இருந்து கல்லை உருட்டி தள்ளுச்சு, வீடுகள் பறக்க விட்டுது அப்படின்னு சொல்லலாம். நெருப்பு உலகத்துல எரிச்சதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த வானத்தோட சக்தி ஏன் நமக்கு தெரியல? மௌன போராட்டமாவே இருக்க. ஆமாங்க, அது எந்த விஷயத்தையும் வெளியில சொல்லாது. அதுகிட்ட வெறும் இருட்டு மாத்திரம்தான் ரகசியமா இருக்கு. காலையில சூரியன் உதிக்குது, அதுக்காக அது வருத்தப்படுறதில்ல. சூரியன் நான் தான் ஆட்சி பண்றேன் அப்படின்னாலும் கொஞ்ச நேரம் சாயங்காலம் ஆனதுமே சூரியன் இருக்கிற இடம் தெரியாம போகுது. சந்திரனும் அதே மாதிரி வருது போகுது. இது இல்லாம ஏகப்பட்ட நட்சத்திரங்களும் கோள்களும் தினம் தினம் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் பிறக்குது, உருவாகுது, திடீர்னு எங்கேயோ போய் விழுந்து மறையுது. ஆனா எதையும் அது மொத்தமா கீழே தள்ளுறதில்ல. அப்படியே தன்கிட்ட இருக்கிற காந்த விசையால ஆகாயத்திலே அதை நிறுத்தி வச்சுக்குது. இது எவ்வளோ பெரிய ரகசியம்! பூமின்றது மேலே போடுறது எல்லாமே கீழே விழுந்து தான் ஆகணும். இது எப்படி வராம இருக்கு? அதுதாங்க அதிசயம். இந்த வானத்துக்கிட்ட இருக்கிற அதிசயம் அதுதான். சரி, வானத்துக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயம் என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அது செய்யும். நீங்க என்ன கேட்குறீங்களோ அது கொடுக்கும். கெட்ட விஷயம் என்ன? நீங்க என்ன தப்பு பண்றீங்களோ அதுக்கு தெரியும். நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு கேட்கும். நீங்க இன்னொருத்தரை பத்தி தப்பா பேசினாலும் கேட்கும். இதுக்கு நானும் ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு சிறுவன் கிட்ட ஒரு முனிவர் ஒரு பழத்தை கொடுத்து, அப்பா, காலையிலேருந்து நீ எவ்வளோ உழைச்சிட்ட, அதனால இதை நீ போய் மறைவா போய் சாப்பிடு, இந்த ஆசிரமத்தில் இருக்கிற மற்ற சிறுவர்களுக்கு கொடுக்காத அப்படின்னாரு. அவனும் சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு வந்தான். சாப்பிடலையாப்பா இன்னும் பழத்தை? எங்க சாமி நான் போய் சாப்பிட்றது? மறைச்சி சாப்பிட சொன்னா எந்த இடமும் மறைவிடம் இல்லையே, எல்லா இடத்துலையும் இறைவன் பார்த்துட்டு இருக்காரு. உண்மைங்க, அதுதாங்க இந்த ஆகாயம். இப்ப இந்த ஆகாயத்தினால உங்களுக்கு இன்னும் நிறைய நன்மைகள் இருக்கு. இந்த ஆகாயத்துல என்ன என்ன நன்மைகள் இருக்குன்னா, நீங்க கேட்கறதெல்லாம் அதுக்கு தெரியும். நீங்க ஆகாயம் தெரியாது தெரியாத ஒரு ஊருக்கு போக சொன்னா, இந்த உலக பூமியில ஒரே ஒரு இடம் கூட ஆகாயம் இல்லாமல் கிடையாது. எல்லாமே அதனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? நீங்க பார்க்கும்போது ஆகாயம் தெரியும். இங்க இருந்தாலும் ஆகாயம் தெரியும், வெளியில போனாலும் ஆகாயம் தெரியும், மாடிக்கு போனாலும் தெரியும், இல்லை இன்னொரு ஊர், இன்னொரு நாடு, இன்னொரு உலகம், எங்க போனாலும் ஆகாயம் தெரியும். ஏன் அந்த மாதிரி அப்படின்னா, எல்லாமே அதுக்கு தெரியும். அதுக்கு ஒரு 4 அடியாளுங்கள் இருக்காங்க. அந்த 4 பேர் யாரு அப்படின்றதையும் சொல்றேன். இந்த ஆகாயத்துக்கு எல்லாமே தெரியும். நம்ம பண்ற நல்லது தெரியும். 4 கதவை மூடிக்கிட்டு ரகசிய அறையில பண்ற தவறான விஷயங்கள், இன்னொருத்தர் குடும்பத்தை கெடுக்கிறது, இன்னொருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்கிறது, இன்னொருத்தர் பணத்தை களவாடுறது, இன்னொருத்தர் மனசை நோகடிக்கிறது, எல்லா விஷயமும் அந்த வானத்துக்கு தெரியும். இவ்வளோ தெரிஞ்சிட்டு எப்படி அது சைலண்டா இருக்கு? நான் எல்லா ஜன்னல்லையும் சாத்திடுறேன். நான் தான் உங்களுக்கு சொன்னேனே, அது அடியாள் வச்சிருக்கு. யார் அந்த அடியாள்? காத்து. காத்து வராத அறையே கிடையாது. சரி, காத்து இல்லைன்னா பரவாயில்ல. அடுத்து இன்னொரு அடியாள் யாரு? கண்டிப்பா நீங்க பூமியில உட்காந்து தான் பேச போறீங்க. எந்த விஷயம் பேசினாலும் பூமியும் நம்மளுடைய விஷயங்கள் அத்தனையும்
ஆகாயத்துக்கிட்ட சொல்லிடும். காற்று நம்மளுடைய விஷயங்களை சுமந்துக்கிட்டு போய் சொல்லிடும். நீர் ஆவியா பறந்து ஆகாயத்துக்கிட்ட சொல்லிடும். நெருப்பு நல்லா வானத்தை பார்த்து எரிஞ்சு தன்னுடைய இங்க நடக்கிற விஷயம்லாம் தகவல் அத்தனையும் சொல்லிடும். இவங்க தான் இந்த பஞ்ச பூதங்க தான் இவங்களுடைய தூதர்கள், வானத்துடைய தூதர்கள். இவங்க தான் இந்த ரகசியங்கள் எல்லாம் சொல்றாங்க. அப்போ இந்த ஆகாயம் யாரு அப்படின்னா, நீங்க யோசிச்சு பார்க்கும்போது ஆகாஷிக் ரெக்கார்ட் அப்படி ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க வெளிநாட்டுல. அப்படின்னா எந்த விஷயமோ ஒளியோ செயலோ அழிக்கவே முடியாது. நம்ம ஒரு செயல் செஞ்சாலோ அல்லது நம்மளுடைய சத்தம், இது ரெண்டுமே அழிக்க முடியாது. யாராலையுமே அழிக்கவே முடியாது. திரும்பி வாங்கவே முடியாத விஷயம். அதை தான் மனுஷன் பண்ணிட்டு இருக்கான். அவன் பண்ற செயல் எல்லாமே இந்த பஞ்சபூதத்தின் வழியா ஆகாயத்துக்கு போகுது. ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன்ல, ஆமாங்க. நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறது தான் இதுவும். நம்ம ஏதாவது தப்பு பண்ணா சாமி நெருப்புல போட்டு நம்மளை எரிச்சிருவாங்க. அதே மாதிரி நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்றது நீ கணக்கு வைக்கலனாலும் சித்திரகுப்தன் கணக்கு வச்சிருப்பான். சித்திரகுப்தன் யாரு அப்படின்னா அந்த ஆகாயம்தான். அந்த ரெக்கார்ட் நோட்டு, நம்மளுடைய தாய் பத்திரம் அந்த ஆகாயம்தான். அதுக்கு எல்லையே கிடையாது. உலகம் அத்தனையும் அதோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, இயங்குது. அந்த ஆகாயத்தை நம்பி இந்த உலகம் வாழுது. ஆகாயத்தை மூடி வைக்க முடியாது. காத்து வரக்கூடாதுன்னு ஜன்னலை சாத்தலாம், வெயில் வரக்கூடாதுன்னு திரைசீலையே போடலாம். பூமி வேணான்னு சொல்லிட்டு மிதக்கவா முடியும்? கிடையாது. தரையில உட்காந்தாகணும், படுக்கையில உட்காந்தாகணும். அதை தாங்க பூமி வேணும். நெருப்பு வேணான்னு சொல்லிட்டு இருட்டில் கூட உட்காந்துக்கலாம். ஆனால் ஆகாயத்தை மாத்திரம் வேணான்னு சொல்லவே முடியாது. எல்லாமே அதுக்கிட்ட இருந்து தான் நமக்கு கிடைச்சாகணும். இந்த உலகத்தில் வாழறவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி ஆகட்டும், சுவாசிக்க காத்தாகட்டும், நிலத்தில் இருக்கிற பயிராகட்டும், அதே போல நம்ம சமைக்கிறதுக்கு உணவாகட்டும், எல்லாமே அந்த ஆகாயம்தான் கொடுக்குது. அது நம்ம நல்லா வாழறதுக்காக கொடுக்குது. ஆனா நம்ம பண்ற ஒவ்வொரு செயலும் அது எடுத்து வச்சிருக்கு. நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பெரியவங்க, எனக்கு நீ இவ்வளோ தீங்கு செஞ்சிருக்க, இவ்வளோ மனசு உடைய வச்சிருக்க. மனசு எப்படி உடையும்? மனசு தானே ஆகாயம். மனசை உடைய வச்சிருக்க. ஆனா நான் கூட மறந்துடுவேன். ஆனா அந்த ஆண்டவன் சும்மா விட மாட்டான். அந்த ஆண்டவன் அப்படின்றது தான் ஆகாயம். ஆண்டவனுக்கும் அதுக்கும் என்னங்க சம்பந்தம்? நம்ம இப்போ நான் உங்க மேல ஒரு பழி போடுறேன். நீங்க செய்யாத ஒரு பழியை போடுறேன். நீ இவ்வளோ மோசமான செயல் பண்ணியிருக்க, நீ ஒரு உயிரை துன்புறுத்தி இருக்க, இல்ல விஷம் வச்சிருக்க, ஏதோ ஒன்று சொல்லும்போது, செய்யாத ஒரு தப்புக்கு சொல்லும்போது உங்களுடைய கை ஆட்டோமேட்டிக்கா இதயத்தோட மேல வைக்கும். என் மனசறிஞ்சு சொல்றேன், நான் இந்த தப்பை பண்ணலன்னு குனிஞ்சின்னு சொல்ல மாட்டீங்க. நிமிர்ந்து அந்த வானத்தை பார்த்து தான் சொல்லுவீங்க. இது நிச்சயமா நடக்கிற விஷயம். நன்றி சொல்லணும்னாலும் அப்பா முருகா அப்படின்னு சொல்லும் போதும் அந்த வானத்தை தான் பார்ப்போம். யாராவது உங்களை துன்புறுத்தினா கூட அந்த மனத்துயரத்தை போக்குறதுக்கு அந்த வானத்தை தான் பார்ப்போம். நிலத்தை பார்க்க மாட்டோம், காற்றை பார்க்க மாட்டோம், வெளிச்சத்தை பார்க்க மாட்டோம், இந்த தண்ணியை பார்க்க மாட்டோம். நம்மளுடைய எல்லா பிரதிபலிப்பும் அந்த வானத்துக்கிட்ட தான் போகும். கோபம் வந்தாலும் அங்கே தான் போகும். எல்லாமே அதான். உயர்நிலைன்றது அந்த ஆகாயம்தான். முனிவர்கள்லாம் தியானத்தில் இருக்கும்போது பார்த்துருக்கீங்களா? அவங்க கண்ணு எப்படி இருக்கும்? மேல் நோக்கி தான் இருக்கும். அந்த ஆகாயத்துக்கு நம்ம பண்ற அத்தனை செயலும் தெரியும்.
நான் சொன்னா கூட உங்களால நம்ப முடியாது. அது ஒரு தாய் பத்திரம் மாதிரி. சிசுபாலன் எப்படி தவறு பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு தவறு முடிக்கும்போது அவனுக்கு தண்டனை. இந்த ஆகாயம் அமைதியா தான் இருக்கும். ஆனா, தேவையான நேரத்துல அதுகிட்ட இருக்கிற பஞ்சபூதத்துல ஏதாவது ஒண்ணுத்த தூண்டிவிட்டு, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை அது மூலியமா குடுக்கும். அதுகிட்ட எல்லா ரெக்கார்டும் இருக்கு. அது எழுதுற அந்த எல்லை இல்லாத சிப்பு தான் அந்த ஆகாயம். நம்ம பண்றதெல்லாம் ஒரு மனுஷனுக்கே ஒரு நோட் புக்கு பத்தாது. அப்போ உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் பண்ற நல்லதும், கெட்டதும் பதிவாகிக்கிட்டே இருக்கும். அப்ப அதுக்கு எவ்வளோ பெரிய நோட்டு தேவை? அதுதாங்க இந்த வானம். மிக பிரம்மாண்டமானது. இதோட எல்லைய அளக்கவே முடியாது. இதோட ஆழத்த பார்க்கவும் முடியாது. இதோட கருமை பக்கத்தை நாம் யாரும் தெரிஞ்சுக்கவே முடியாது. கடவுள்னு சொன்னா குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் மேலே தான் பார்ப்பாங்க. மனசு கஷ்டம்னாலும் மேலே தான் பார்ப்பாங்க. எல்லாத்துக்குமே அந்த வானத்தை தான் பார்ப்பாங்க. இறந்துட்டாங்க அப்படின்னாலும் அந்த உயிர் மேலே தான் இருக்கு. அதுக்கு மேலே ஏதோ இருக்கு. அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அந்த வானத்தை பார்க்குறோம். இந்த வானத்துக்கும் மனசுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த வானத்துல தினம் தினம் லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் பிறக்குது, விழுது. அதுக்காக வானம் பாரம் தாங்க முடியலன்னு அழறதில்ல. விழும்போது, ஐயையோ! இத்தனை நட்சத்திரம் இன்னைக்கு விழுந்துருச்சே! என்னால தாங்கவே முடியலையே! அப்படின்னு கதறி அழறதில்ல. அதே போல துன்பம் நடந்தாலும் அதுக்கும் கலங்குறதில்ல. என்ன போராட்டம் நடந்தாலும் 2 கோள்கள் இடிச்சுக்கிட்டாலும், 4 நட்சத்திரம் புதுசா வந்தாலோ, இல்ல ஒரு நட்சத்திரம் வெடிச்சு சிதறினாலும், எதுக்கும் பதிலே சொல்லாம அமைதியா இருக்குது. எதுக்காகவும் அந்த வானம் உயரத்தை விட்டு கீழே இறங்குறதில்ல. அதுபோல உங்க இதயத்த நீங்க பத்திரமா பார்த்துக்கணும். எல்லாருக்கும் இதயத்துல இடம் கொடுக்கறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய கோட்டை கிடையாது. ஒரு சின்ன விஷயந்தான். உள்ளங்கை அளவு தான் இருக்கும் ஒவ்வொருத்தருடைய இதயமும். நீங்க அதுக்குள்ள எத்தனை பேருக்கு இடம் குடுப்பீங்க? நான் உன் மேல ரொம்ப உயிரா இருக்கேன். நான் உன் மேல பாசமா இருக்கேன். உன் மேல அன்பா இருக்கேன். உன்னை விட்டு பிரிய மனசு இல்ல. நீங்க பாட்டுன்னு குடுத்துக்கிட்டே போவீங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் பதில் குடுக்கும்போது, அந்த இதயம் ஒண்ணொண்ணா இழக்கும்போது தாங்க முடியாம வலிய தாங்க நமக்கு குடுக்குது. இதயம் ஒரு கோவில். அந்த இதயம்ன்ற கோவில்ல நீங்க என்ன பண்ணணும்? சுத்தமா வச்சுக்கணும். சுத்தமா வச்சுக்கணும்னா, எல்லாத்து மேலயும் அன்பு வைக்கிறத விடுங்க முதல்ல. கண்டிப்பா நீங்க வச்சாலும், வைக்கலனாலும் அது உங்க கூட தான் இருக்க போது. ஓவரா அஃபெக்ஷன் வச்சதுனால தான் நம்ம இந்த உலகத்துல இவ்ளோ துன்பத்துக்கு காரணம். எல்லாத்துக்கும் ஓவர் அஃபெக்ஷன். அதுதான் நம்பள நிலைகுலைய வைக்குது நெறைய இடத்துல. கண்டிப்பா அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்திலும் இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிறது தான் பிண்டத்திலயும் இருக்கும். நம்ம உடம்புலயும். அதுக்கு உதாரணம். இது வந்து சித்தர் சொன்ன வார்த்தை. அதுக்கு உதாரணமும் இருக்கு. இந்த அண்டத்தில் இருக்கிறது தான், உலகத்துல இருக்கிறது தான் நம்ப உடம்புலயே இருக்கு. நம்ம கட்டை விரல். கட்டை விரல் யாருன்னா இறைவன். இன்னொரு வகையா சொல்லணும்னா, அத நெருப்புன்னு சொல்லலாம். அடுத்தது ஆள்காட்டி விரல். அது வந்து ஆத்மா, காற்று. நடுவிரல் ஆகாயம். அடுத்த விரல், மோதிர விரல் வந்து நிலம். நீங்க எழுதி கூட வச்சுக்கங்க. சுண்டு விரல் நீர். நம்ம சின்ன வயசுலலாம் பாத்ரூம் வருதுன்னா, மிஸ் கிட்ட காமிப்போம். சின்ன விரல், சுண்டு விரல தான் காமிப்போம். நீர். மோதிர விரல் நிலம் அப்படின்றதுனால தான் அதுக்கு மோதிரம் போட்டு மரியாதை குடுக்குறோம்.
நடுவிரல் ஆகாயம் அப்படின்றதுனால தான் உயர்ந்து நிக்குது. ஆள்காட்டி விரல் ஆத்மா. அந்த ஆத்மா வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது, காற்று. இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, இறைவன். இறைவனையும் ஆத்மாவையும் ஒன்று சேர்த்து பாருங்க. சின் முத்திரை கிடைக்கும். அந்த மாதிரி உட்காந்து நீங்க தியானம் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய அறிவாற்றலும் நீங்க நினைச்சது நடக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல போறேன். நிறைய ரகசியம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா நீங்க இதெல்லாம் நடைமுறைப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய சேனல்ல இருக்கிற எல்லா கதையும் விளையாட்டுத்தனமா சொன்னது கிடையாதுங்க. ஒரு கதையில ஒவ்வொரு விஷயம் இருக்கும். நீங்க பொறுமையா நேரம் கிடைக்கும்போது ஒண்ணொன்னா கேட்டு பாருங்க. ஒவ்வொரு விஷயம் புரியும். அவ்வளவு அற்புதமா இருக்கும். நான் கதைக்காக சொல்ல வரல. மக்கள் வாழ்க்கை இத பார்த்து வாழ ஆரம்பிச்சீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும். இந்த வானத்துல தான் நம்ம தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய கோள்களும் இருக்கு. உங்க வீட்ட குரு பார்க்குறான். சனி எதிர் வீட்ட பார்க்குறான். ராகு பக்கத்து வீட்ட பார்க்குறான். இது எல்லாமே ஆகாயத்துல நடக்கிற ஒரு மாற்றம் தான். அதுக்கு ஆகாயம் இடம் கொடுத்திருக்கு. நம்மளுடைய தலையெழுத்தை மாத்துற விஷயம் அது. ஆனா யார் வீட்ட பார்த்தாலும் நம்ம நல்ல மனுஷங்களா இருந்தா யாராலையும் ஒன்றும் செய்யவே முடியாது. எந்த கிரகத்தினாலையும் ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாமே கிரகங்கள் தான். நம்ம வீட்டில் வந்து இந்த கிரகம் இதனால இப்படி ஆகுது, அந்த கிரகம் அப்படி ஆகுது, அதுக்கு யோசிக்கவே யோசிக்காதீங்க. எப்பவுமே நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க. அதுதாங்க உங்களை மிக உயரத்துக்கு கொண்டு போகும். இப்ப இந்த ஆகாயத்துடைய ஆற்றலை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு மாணவன், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, படிப்பறிவு கூட கிடையாது. அப்ப அவன் வந்து நேரா ஒரு குரு கிட்ட போறான். குருவே, இந்த பிரபஞ்சத்துல பிரபஞ்ச ரகசியம்ன்றாங்களே, ஆகாயத்துக்கு தாங்க இன்னொரு பேரு பிரபஞ்சம். அந்த பிரபஞ்ச ரகசியம் அப்படின்னதுமே ஜனங்க உடனே அதை பாக்குறீங்க. அந்த பிரபஞ்ச ரகசியம் அப்படின்றது ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க நினைக்கிறீங்கன்னா நல்லதை நினைச்சா நல்லது நடக்கும், தீமை நினைச்சா தீமை நடக்கும். நீங்க எப்பவுமே நல்லதை நினைச்சீங்கன்னா நடக்கும். இந்த மாணவன் வந்து அந்த குரு கிட்ட வந்து கேட்கிறான், குருவே, எனக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயம் எனக்கு தெரியல, எனக்கு தெரியணும் அப்படின்றார். அப்ப அவர் வந்து ஒரு 10 பசுமாடை கொடுத்து, அது எல்லாமே நோஞ்சானான மாடு கொடுத்து, இதை கொண்டு போ, கொஞ்சம் தொலைவுக்கு போனீங்கன்னா ஒரு காடு இருக்கும், அந்த காட்டுல இந்த மாடுகளை வச்சுக்கோ, இது எப்போ 1000 மாடா ஆகுதோ நல்லா கொழுன்னு, அப்ப வந்து நீ என்கிட்ட காமி, நான் சொல்றேன் அப்படின்ட்டாரு. கொடுத்தது 10 மாடு. அவன் கொண்டு போயிட்டான் அந்த காட்டுக்கு. குரு எனக்கு வந்து பிரபஞ்ச ரகசியம் சொல்லி தருவாரு, நான் போய் இந்த மாடுகளை 1000 மாடா உருவாக்கணும். இவன் என்ன பண்ண முடியும்? நேரா கொண்டு போய் அந்த மாடுகளை விட்டுட்டான். அந்த காட்டுல ஒருத்தரும் கிடையாது, ஒரே ஒரு மனுஷன் கூட கிடையாது, எந்த வித உணவும் கிடையாது. இந்த மாடுகளை அங்க இட்டு போய் விட்டுட்டு ஒரு மரத்தடியில போய் உக்காந்துட்டான். எனக்கு சொல்லிட்டாரு, குரு சொல்லிட்டாரு, கண்டிப்பா இது வந்து 1000 மாடா ஆக போகுது, 1000ம் கொழுன்னு ஆக போகுது, இதை நான் ஓட்டிக்கிட்டு போய் அந்த குரு கிட்ட கொடுக்க போறேன், அவர் எனக்கு பிரபஞ்ச ரகசியத்தை சொல்லி கொடுக்க போறாரு அப்படின்னு சந்தோஷத்தோட அங்க உட்கார்ந்து இருந்தான். தினம் எந்திரிச்சான்னா காலையிலயும் மாலையிலயும் இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பான். அவங்கிட்ட பேசுறதுக்கு யாருமே கிடையாது.
இவனுடைய இந்த ஆற்றலை பார்த்து பிரபஞ்சமே வியந்து போச்சு. இந்த வானமே வியந்து போச்சு. வியந்து போய் என்ன பண்ணுச்சு? டக்குன்னு அவன் எவ்வளோ நாள் அங்க உட்கார்ந்து இருந்தான்றது தெரியாது. இது புராணத்துல இருக்கிற ஒரு கதை. திடீர்னு ஒரு நாள் அசிரீரி கேக்குது, சீலா, நீ கொண்டு வந்த மாடுகள் 1000 ஆயிடுச்சு, எப்ப நீ கொண்டு போற அப்படின்னு. அவனும் அப்பதான் பார்க்கறான், நிறைய மாடு இருக்குது. அவனால நம்பவே முடியல. ஏன்னா அவன் கொண்டு வந்தது 10, அவன் எண்ணவே இல்லை. அந்த நம்பிக்கை, குரு மேல இருந்த நம்பிக்கை, எனக்கு அவர் கொடுப்பாரு அப்படின்னு அவர்கிட்ட போய் நான் மந்திரம் கத்துக்க போறேன்னு. ஆனா இந்த பிரபஞ்சமே அவங்கிட்ட பேசுது. யாரும் இல்லாதவங்களுக்கு பிரபஞ்சம் பதில் கொடுக்குது. இந்த நிமிஷம் நம்ம உட்கார்ந்து, எனக்கு அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, நான் நம்பின வீட்டு தலைவர் இறந்து போயிட்டாரு, அடுத்து எனக்கு எதுவுமே தெரியாது, இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொன்ன எத்தனையோ பேருடைய வாழ்க்கை திசை மாறி எல்லையை தொட்டு இருக்கு. அது கொடுக்கறது பிரபஞ்சம்தான். இந்த பையனுக்கு எதுவுமே தெரியாது. இந்த பிரபஞ்சத்து மேல நம்பிக்கை, இந்த குரு மேல இருக்க நம்பிக்கை, அவ்வளவு ஆற்றல். அந்த மாடுகளை எண்ணல, அவர் எத்தனை கொடுத்தாருன்னு எண்ணல. அதை கொண்டு வந்து அவன் விட்டுட்டு தினமும் இந்த வார்த்தைய நம்பிக்கையோட சொல்லிக்கிட்டு இருந்தான். அந்த நம்பிக்கை, அந்த மாடுகள் அங்கேயே திரிஞ்சு இயற்கை கொடுத்த உணவை சாப்பிட்டு அதுங்க ஒன்னொன்னும் கொழு கொழுன்னு ஆயிட்டு, இதுல 1000 மாடுகள் ஆனதை கூட அவன் கவனிக்கல. கொண்டு வந்து தன்னுடைய குரு கிட்ட சேர்க்கும் போது குரு அலுண்டு போயிட்டாரு. நானு 1000 மாடு ஆயிடுச்சு கொண்டு வந்தேன், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாரு. இல்ல, அசிரீரி சொல்லுச்சு, பிரபஞ்சமே உங்ககிட்ட பேசுச்சா, இது தெரியாம தானடா நான் இவ்வளோ நாள் தவத்துல இருக்கேன் அப்படின்னு அந்த குரு சொல்றாரு. எனக்கு அதை சொல்லி கொடு அப்படின்னு. அப்பதான் அவன் சொல்றான், நீங்க சொன்ன வார்த்தைய நான் சந்தேகப்படல, நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட காத்திருந்தேன், அது நடந்தது. நான் உங்களுக்கு இன்னொரு ரகசியமா சொல்றேன். உங்களுக்கு வாழ்க்கையில ஆண்களா இருந்தாலோ பெண்ணா இருந்தாலோ நீங்க ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. அது ஏதாவது ஒரு பொருள் இருக்கட்டும், எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு ஆசை. மனசுல உருவான நிமிஷத்துல இருந்து நீங்க நினைச்ச நேரம் சரியா இருந்தா அந்த பொருள் உங்க கண்ல அடிக்கடி தென்படும். இது அந்த பிரபஞ்சம் காமிக்கிற வழி. அடிக்கடி தென்படும். இது என்னன்னா, நீ இதை தானே ஆசைப்பட்ட, இதை வாங்கு, இதை வாங்குன்னு உங்ககிட்ட காமிக்கும். அடுத்த வேலைக்கு கூட பணம் இருக்காது, ஆனா மனசு அதை வாங்கியே தீரணும் அப்படின்னு அடுத்த வேலையை தேடி போகும். இல்லைன்னா உங்க நண்பர் திடீரென்னு அவர் வாங்கின பொருளை காமிப்பாரு, உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். நம்ம இதை தானே வாங்கணும்னு நினைச்சோம், இவர் எப்படி கொண்டாந்து திடீர்னு காமிக்கிறாரு, நான் 2 நாளா இதை தான்ப்பா யோசிச்சுட்டு இருக்கேன், நீ கொண்டாந்து காமிக்கிறியே. திடீர்னு டிவியில பார்த்தா நம்ம நினைச்ச அந்த பொருள் அதுல வரும். திடீர்னு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வரும். ஏதோ ஒரு இடத்துல இருந்து அந்த பொருள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம மனசு என்ன நினைக்குதோ, ஒன்றும் வேணாங்க, ஒரு நம்பர் பார்க்கணும்னு நினைப்போம். இந்த மாதிரி நம்பர் சொல்றாங்க நல்லதுன்னு, 1111 வந்துச்சுன்னா நல்லது. உடனே மனசு 1111 கண்டிப்பா நான் பார்ப்பேன், எனக்கும் நல்லது நடக்கும்னு ஒரு தோணிடும். ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, அன்னைக்குள்ள அந்த 1111 உங்க கண்ணில் பட்டே ஆகும். அது பிரபஞ்சம் காட்டுற அறிகுறி. இதை தான் பிரபஞ்ச ரகசியம்ன்றாங்க. நான் நீ கேட்டதை காமிச்சிட்டனா இல்லையா, அந்த மாதிரி ஆசைப்படு, அதிகமா ஆசைப்படு. இந்த உலகத்துல சிறந்தவனா இருக்கணும்னு ஆசைப்படு. நம்ம எல்லாருக்குமே உடம்பு அப்படியே தாங்க இருக்கு, மனசு தாங்க சில நேரம் நம்மள டவுன் ஆக்குது. நம்ம இந்த மனசு சொல்றத கேட்கவே கூடாது. இந்த நம்மளுடைய எண்ணம் முடியும், நடக்கும், செய்வேன்,
இதுல இருந்து மாறவே கூடாது. இந்த பையனுக்கு என்ன தெரியும்? படிக்க கூட இல்ல. ஆனா, எப்படி அந்த 1000 மாடுகள் உருவாச்சு? பிரபஞ்சம் அத கொடுத்தது. அவன் எதிர்பார்த்து காத்திருந்தான். எனக்கு வேணும் வேணும்னு நெனச்சதுனால, அந்த பிரபஞ்சம் அவனுக்கு அள்ளி கொடுத்தது. அதுதான் நம்ப பண்ற ஒரு தியானம். எனக்கு இந்த பொருள் வேணும். இது கிடைக்கணும். இது என் வாழ்க்கையில நடக்கணும். நல்லத நெனச்சு பாருங்க. இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். இன்னொரு ரகசியமும் சொல்றேன். ஒரு வேள உங்களுக்கு யாராவது துன்பம் செஞ்சா கூட, உங்கள ஒரு சிறையில பூட்டி வச்சு, அடைச்சு, உனக்கு அந்த பொருள் கிடைக்கவே கூடாதுன்னு நெனச்சா கூட, அதுலயும் ஒரு புது வழிய குடுத்து, உங்களுக்கு அந்த பொருளை கிடைக்க, இல்ல வேறு உருவத்துல கொடுக்கறதுக்கு இந்த பிரபஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வானம். நீங்க தவறு செஞ்சாலும் அதுக்கு கோபம் வரும். இந்த பஞ்சபூதத்துல ஏதாவது ஒண்ணு மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில துன்பத்தை கொடுக்கும். நீங்க கூட ஒரு இரக்கப்பட்டு பண்ண கொடுமைகளை மறந்து பரவாயில்ல நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு நினைச்சா கூட பிரபஞ்சம் ஞாபகம் வச்சிருக்கும். இந்த வானம் ஞாபகம் வச்சிருக்கும். அதோட அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து எதையுமே கலைக்க முடியாது. ஆகாயத்துல இன்னைக்கும் கேட்கிற ஒரே ஒரு சத்தம் ஓம் என்ற சத்தம்தான். இந்த ஒளிய யாராலையும் அடக்க முடியல. எத்தனையோ ராக்கெட் போச்சு, எத்தனையோ விண்கலம் போச்சு. எல்லாரும் கேட்ட அந்த ஒரு குரல் ஓம் என்ற மந்திரம் ஒண்டிதான். சத்தம்தான். சத்தத்தை அழிக்க முடியாது. செயலை கலைக்க முடியாது. செஞ்ச விஷயத்த அத என்னாதான் அழிச்சாலும் அதோட வடு இருந்துகிட்டு தான் இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு செயலும் இந்த பிரபஞ்சத்தை வச்சு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஜோசியரும் தேவைப்பட மாட்டாங்க. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில தவறுன்றதே நடக்காது. இந்த உலகத்துல நம்ம பயப்பட வேண்டியது இந்த வானத்துக்கு தான். வானத்துக்கு தெரியாம எதையும், எந்த சதியையும், யார் வாழ்க்கையும் நீங்க அழிக்கவே முடியாது. அழிக்கக்கூடிய சக்தியும் நம்ம கிட்ட கிடையாது. நம்மள அழிச்சு பார்க்கறதுக்கு அதால முடியும். அதனால நீங்க நினைக்கிற நல்லத அது கொண்டு வந்து கொடுக்கும். இது நல்லா முழுக்கா தெரிஞ்சவங்க இந்த பிரபஞ்சத்துக்காக ஏங்கவே தேவையில்லை. நீங்க மனசுல நினைக்கிறது கூட இந்த ஆத்மா கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கும். இந்த ஆத்மா வெளியிலயும் போகும். பிரபஞ்சத்துக்கு கூட கனெக்டா ஆகும். உங்களுக்கு தேவையானதை சேகரிச்சு கொண்டு வந்தும் கொடுக்கும். நிறைய முனிவர்கள் வாழறதும் ஆத்மா ரூபத்துல இந்த பிரபஞ்சத்துல தான். அவங்கெல்லாம் உங்களுக்கு துணை புரியறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த வானத்துல எவ்வளோ ரகசியம் இன்னும் கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. அதனால வானம்தான் இந்த உலகத்தோட எல்லை இல்லாத ஒரு இறை சக்தி. அதனால இந்த பஞ்ச பூதங்களுக்கு தெரியாம எந்த தவறுமே உங்களால செய்ய முடியாது. நம்ம செஞ்சிட்டோம், நம்ம இவங்கள அழிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம ஆணவப்பட்டா கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்துல நம்மள அழிப்பான். நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது. நமக்கே இவங்களுக்கு ஏன் வாழ்க்கையில் எப்படி நடக்குதுன்னும் போது அவங்க பண்ற தவறுகள் தான் அதை நடக்க வைக்குது. அதனால நீங்க இந்த பஞ்சபூதத்தை வச்சு பயன்படுத்துங்க. உங்களுடைய ஆசையை உண்மையா கேளுங்க. நடக்கக்கூடியது கண்டிப்பா நடக்கும். விடியற்கால செய்யற ஒவ்வொரு வேலையும் அள்ளி அள்ளி உங்க வாழ்க்கையில கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனாலதான் பிரம்ம ரகசியம், பிரபஞ்ச ரகசியம் இதெல்லாம் வந்தது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஆசை எந்த கனவா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் காலையில எந்திரிச்சு அந்த மனசார கேளுங்க. இறைவான்னு கேட்டா கூட போதும். எனக்கு இதை நீ செஞ்சு கொடு, இதை நடத்தி கொடு. இதெல்லாம் அற்புதமா நான் கண்கூடா உணர்ந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் பேசுறேன். ஆனா உங்களுக்கு தெரியுமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு பேச கூட வராது.
ஏன்னா என்னுடைய பேச்சாற்றல் கம்மியாயிடுச்சு. ஆனா இந்த பிரபஞ்சம் இன்னைக்கு இதை பேசணுன்றதுக்காக தான் எனக்கு திரும்பவும் இந்த பேச்சாற்றலை கொடுத்துருக்கு. வேற எதை பத்தி பேசலான்னு சொல்லுங்க. நன்றி.